கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் 2/8/2025 சனிக்கிழமை. புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அந்தப்படியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுள்ளாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவளுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? And will Lord God bring about justice for his chosen ones who cry out to him day and night? Will he keep putting them off? கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்மை விசாரிக்கிறவர், நம்மேல் கரிசனையாய் இருக்கிறவர், நம்முடைய ஜெபங்களுக்கு இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவராய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறபடினால் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய வாழ்க்கைக்கு நியாயம் செய்வேன், வாழ்க்கைக்கு நல்ல பதிலை கொடுப்பேன், வாழ்க்கையை ஆசீர்வதிப்பேன், உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பேன் என்று சொல்லி மத்தேயு 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகையால் பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகளுக்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? If you then, though you are evil, know how to give good gifts to your children, how much more will your Father in heaven give good gifts to those who ask him? நம்மளை பார்த்து ஆண்டவர் நல்லவர்கள் என்று சொல்லவில்லை, பொல்லாதவர்கள். நாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு, பொல்லாதவர்களாகிய நாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் வேண்டிக் கொள்வதையும் விண்ணப்பிப்பதையும் அவரை நோக்கி பார்ப்பதையும் கர்த்தர் இரக்கம் கொடுத்து பதிலை காண்பிப்பதற்கு என் தேவனை கர்த்தர் நீர் நல்லவராயிருக்கிறபடியால் உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வேத வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 9ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம், அவர் பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார். He will judge the world in righteousness. He will govern the people with justice. நியாயம் செய்கிறவரும் ஜனங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு சரியான தீர்ப்பு கொடுக்கிறவரும் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவருமாகிய பரம தகப்பன் நமக்காக இருக்கிறபடினால் நன்றியறிந்த உள்ளத்தோடு கூட கர்த்தரை துதிப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 68ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் சொல்கிறது, தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்திலிருந்து தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். A father to the fatherless, a defender of widows, is God in his holy dwelling. ஆண்டவர் திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் நியாயம் செய்கிறவராய், அவருடைய ஜெபங்களை கேட்கிறவராய் கர்த்தர் இருக்கிறார். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆளுகை செய்கிறவனுடைய முக தரிசனத்தை தேடுகிறவர்கள் அநேகர், ஆனாலும் அவனவனுடைய நியாயம் கர்த்தராலே வரும். Many seek an audience with a ruler, but it's from the Lord that man gets justice. ஆண்டவருடைய வார்த்தை திரும்ப திரும்ப பல வசனங்களிலே சொல்லப்படுகிறது, நியாயம் செய்கிறவர் கர்த்தர், நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தர், பதில் கொடுக்கிறவர் கர்த்தர் என்று நமக்கு சொல்லப்படுகிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த புதிய நாளில் ஒருவேளை ஆண்டவருடைய சமூகத்தில் காலையிலேயும் மாலையிலேயும் மாறி மாறி ஜெபித்து ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், இது நன்றாக இருக்கும் என்று, நலமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிற தேவ ஜனங்கள், உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தம்மை நோக்கி கூப்பிடலாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் ஆண்டவர்
பொறுமை உடையவராக இருக்கிறார். அவருடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்கிறவர். யாருக்கு? தம்மை நோக்கி கூப்பிடலாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தான் ஆண்டவர் பொறுமையாக இருந்து பதில் செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. எங்களுடைய திருச்சபை மூலமாக ஆசீர்வாதமான சீயோன் கீதங்கள் 3வது வால்யூம் வெளிவந்தது, பாடல் புஸ்தகம். அப்பொழுது பல தெய்வ ஊழியர்களும் அந்த பாடல் புஸ்தகத்தை வாங்கி பயனடைந்திருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு நாள் என்னுடைய சகோதரன், என்னுடைய தம்பி, மதுரை பகுதியில் பாஸ்டர் ஸ்டான்லி அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். பாஸ்டர் சாம் மர்சி சிலோம் சர்ச், அவருடைய மகன் பாஸ்டர் ஸ்டான்லி. அப்பொழுது அவரும் அந்த பாடல் புஸ்தகம் விலை 100 ரூபாய். இப்போ அந்த நாட்களில் ஒரு 10 பாடல் புஸ்தகம் எங்களுக்கு வேணும்னு சொல்லி 100 ரூபா கையில் கொடுத்துட்டு 1000 ரூபா கையில் கொடுத்துட்டு, எங்களுக்கு நீங்கள் திருச்சிக்கு போனோன்னா பார்சலில் போட்டு விட்ருங்க அப்படின்னு சொன்னார். சரி நானும் கொடுத்துட்றேன்னு சொல்லிவிட்டு 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 1 வாரம் ஆச்சு. அப்படியே நாட்கள் கடந்து கொண்டு இருந்தது. இது அப்படின்னு இருக்க இன்னொரு போதகர் திண்டுக்கல்லிருந்து இந்த ஃபோன் நம்பர் வச்சு என்னோட தொடர்பு கொண்டு, எங்களுக்கு 10 பாட்டு புக் வேணும், நான் என்னுடைய பெயர் இது, நான் அந்த இடத்துல ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் என்னிடத்தில் தொடர்பு கொண்டு கேட்கிறார். அவர் நான் மணி ஆர்டர் அனுப்புகிறேன், பேங்க்கில் போடுறேன் அப்படின்னாரு. இப்போ ஜிபே, அந்த நாட்களில் ஜிபே இல்லை, பேங்க்கில் அக்கௌண்ட்டில் போட்டுறேன் அப்படின்னாரு. ஓகே நீங்கள் போடுங்க, நான் உங்களுக்கு அதற்கு பின்பதாக பாடல் புஸ்தகம் அனுப்புகிறேன்னு சொல்லி காலையில் பேசினவர் அன்றைக்கி மதியானமே பணத்தை போட்டுட்டார். அவர் பணத்தை போட்ட உடனே நானும் அதற்கு உண்மையாய் அன்றைக்கு இரவே 10 பாடல் புஸ்தகம் உங்களுக்கு நாங்கள் கொரியர் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், என் தம்பிக்கு ஏன் நான் அனுப்பலை? அதே நேரம் திண்டுக்கல்லிருந்து ஒரு போதகர், அவர் என்னோடு கூட, அவர் முன்பின் எனக்கு தெரியாது, அவருக்கு நான் உடனடியாக பதில் 6 பணத்தை போடவும் என்னுடைய கையில் கிடைக்கும், பாடல் புஸ்தகம் உடனடியாக அனுப்பவும் அவருடைய எதிர்பார்ப்புகளை நான் நிறைவேற்றி விட்டேன். ஏன்? இது இரண்டிற்கும் உள்ள வித்தியாசங்களை சிந்தியுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேரடியாக இருந்தால் உங்கள் ஒரு இடத்திலும் அதற்கான பதிலை கேட்கலாம். ஆனால் நான் ஏன் என்னுடைய சகோதரனுக்கு தாமதம் பண்ணினேன்? திண்டுக்கல்லிருந்து அழைத்த இன்னொரு போதகருக்கு உடனடியாக செய்தேன் என்று சொன்னால் எனக்குள்ள என்ன தெரியுமா? ஏன் தம்பி தானே, இன்றைக்கி இல்லாட்டினாலும் இன்றைக்கி கொடுத்துக்கலாம், இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரம் கொடுத்துக்கலாம், இந்த மாதம் இல்லைன்னா அடுத்த மாதம் கொடுத்துக்கலாம். இல்லையா, நேரடியாக மதுரைக்கு போகும் பொழுது இந்த பாடல் புஸ்தகத்தை கொண்டு போய் கையில் கொடுத்துடலாம். நெருங்கியவர் என்னோட தம்பி என்கிறதுனால நான் தாமதப்படுத்துகிறேன். இதே போல தான் நம்முடைய ஆண்டவர். புரிந்து கொண்டிருப்பில்லை நம்புகிறேன். நம்முடைய ஆண்டவரும் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில், கர்த்தருடைய பிள்ளைகளுடைய காரியத்தில் உடனடியாக பதில் இல்லை. ஆண்டவர் என்ன நினைக்கிறேன்? என் பிள்ளை தானே, என் மகன் தானே, இன்றைக்கி இல்லாட்டினாலும் என்றைக்கினாலும் என் பிள்ளைக்கு நான் தான் செய்ய போகிறேன். இன்றைக்கி செஞ்சாலும் அவன் என்ன தான் ஆராதிப்பான், இன்றைக்கி செய்யாமல் போனாலும் அவன் என்ன தான் ஆராதிப்பான். நாம் கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய காரியத்தில் ஆண்டவர் நீடிய பொறுமையாக இருக்கிறார். ஆனால் அடுத்த வசனம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் சீக்கிரத்திலே நியாயம் செய்வார். அவர் சீக்கிரத்தில் பதில் கொடுப்பார். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்ல பதில், ஆசீர்வாதங்கள் இயேசுவின் நாமத்தில் உண்டாகி கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களுடைய ஜெபங்களுக்கும் மன்றாட்டிற்கும் விண்ணப்பத்திற்கும் பதிலை பெற்றுக்கொள்வதற்கு தேவனாகிய கர்த்தர் தாமே கிருபை செய்வாராக. அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்கள் திறக்கப்படவும், அநேக நாட்களாய் ஜெபித்து ஜெபித்து பதிலை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிற காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மையாய் அனுகூலமாய் மாறவும், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஜெபித்து தேவ சமூகத்தில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும், அதே நேரம் இந்த நாளை நம்மையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நன்றி. உம்மை நோக்கி பார்க்கும் பொழுதெல்லாம் எங்களுக்கு பதில் கொடுப்பதற்கும், தெரிந்து கொள்ளப்பட்டினபடினாலும் இரவும் பகலும் கூப்பிடல எங்களுடைய காரியத்தில் நீர் பொறுமையாக இருக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் 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 நாங்கள் பொறுமையாக இருக்க எங்களுக்கும் கிருபை பாராட்டும். அந்த சீக்கிரத்தில் நியாயம் செய்வேன் என்று சொல்லப்படுகிற அந்த அந்த கணக்கினுடைய அளவு எங்களுக்கு தெரியல.
ஒருவேளை நாங்கள் இன்றைக்கி ஜெபிக்கிறோம், ஜெபத்திற்கான பதில் ஒருவேளை நாளைக்கா, 24 மணி நேரமா, இல்லாவிட்டால் ஒரு வாரமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வேளை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு மாதமா உங்களுக்கு பதில் வரலையா? கட்டாயம் கர்த்தர் உங்களுக்கு பதிலை கர்த்தர் கொடுப்பாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நேற்றைக்கும் சொல்லியிருந்தேன், இன்றைக்கும் சொல்லுகிறேன். ஒருவேளை 2025 ஆண்டை எங்களோட வாழ்க்கையில் ஆரம்பித்து ஏறக்குறைய இன்றோடு 213 நாட்களை முடித்திருக்கலாம். இந்த 213 நாட்களிலும் உங்களுடைய வாழ்க்கையில் வராத உங்களுடைய ஜெபத்திற்கான பதில் மீதம் இருக்கிற 152 நாட்களுக்குள்ளே உங்களுடைய கரங்களிலே வந்து சேர்வதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தடுக்கப்பட்டிருக்கிற காரியங்கள், பெற்றுக்கொள்ள முடியாத காரியங்கள் கர்த்தர் கிரியை செய்து அற்புதங்களுடைய வாழ்க்கையில் காணும்படியாய் கர்த்தர் கிரியை நடப்பிக்க பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே எங்களையும் இந்த நாளையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். பரிசுத்த நல்ல பிதாவே, ஆமென்.